விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. 4மே பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சார்பாஞ்ச். ஃபஸ்ட்டு என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா மஹேந்திரா 475DI சார்பாஞ்ச். இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2008 மாடல். வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, TN45 AZ 4981. இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2008 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி வரும். இந்த டிராக்டர் ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் ஓடி இருக்குது. நார்மல் ஸ்டேரிங், ஆயில் பிரேக். இந்த டிராக்டரோட டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் 100% கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த டிராக்டருக்கு புக்கு கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. இந்த டிராக்டரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா 5 கொத்து, 9 கொத்து, ரொட்டவேட்டர், ட்ராலி இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தருங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க வண்டி இருக்குது. ஃபைனலாக இந்த டிராக்டருக்கு என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னா 3 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ்னு ஓனர் சொல்லியிருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க. அடுத்து என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா மஹேந்திரா 475DI சார்பாஞ்ச். இந்த வண்டியோட நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, TN19 E5501. இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2011 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி வரும். இந்த டிராக்டர் ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3500 மணி நேரம் ஓடி இருக்குது. செகண்ட் ஓனருங்க. நார்மல் ஸ்டேரிங், ஆயில் பிரேக். இந்த டிராக்டரோட டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் 100% கண்டிஷனில் இருக்குது 4 டயரும். இந்த டிராக்டருக்கு புக்கு கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லைன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. இந்த வண்டியை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா 5 கொத்து, 9 கொத்து, ரொட்டவேட்டர், ட்ராலி இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தருங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க வண்டி இருக்குது. இந்த டிராக்டருக்கு என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னா 3,35,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ்னு ஓனர் சொல்லியிருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க. அடுத்து என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா மஹேந்திரா 475DI சார்பாஞ்ச். இந்த வண்டியோட நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, TN48 S1882. இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2011 மாடல். ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி வரும். இந்த டிராக்டர் ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4500 மணி நேரம் ஓடி இருக்குது. செகண்ட் ஓனருங்க. நார்மல் ஸ்டேரிங், நார்மல் பிரேக். இந்த டிராக்டருக்கு டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் 4 டயருமே 100% கண்டிஷனில் இருக்குது. இந்த டிராக்டருக்கு புக்கு கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லைன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. இந்த வண்டியை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா 5 கொத்து, 9 கொத்து, ரொட்டவேட்டர், ட்ராலி இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தருங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க வண்டி இருக்குது. இந்த டிராக்டருக்கு ஃபைனலாக என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னா 3,30,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ்னு ஓனர் சொல்லியிருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க. அடுத்து என்ன டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா மஹேந்திரா 575DI சார்பாஞ்ச். இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2007 மாடல். வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, TN76 Y3611. இதோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 45 ஹெச்பி வரும். இந்த டிராக்டர் ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5000 மணி நேரம் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. நார்மல் ஸ்டேரிங், ஆயில் பிரேக். இந்த டிராக்டரோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 80% கண்டிஷனில் இருக்குது 4 டயரும். இந்த டிராக்டருக்கு புக்கு கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லைன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. இந்த டிராக்டரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா 5 கொத்து, 9 கொத்து, ரொட்டவேட்டர், ட்ராலி இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தருங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க வண்டி இருக்குது. ஃபைனலாக இந்த டிராக்டருக்கு என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னா 2,35,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸான ஓனர் சொல்லியிருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க. இந்த 4 வண்டியுமே பார்த்தீங்கன்னா சேம் லொக்கேஷனில் சேம் ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை சேல்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ண உதவுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.